என்னடா தம்மா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா. ஆமா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு இருந்தேன். என்னாச்சு ஆர்த்தி மேட்ரு? அதை அன்னைக்கு பார்த்ததோட சரிண்ணே, அதுக்கப்புறம் பார்க்கலண்ணே. ஏண்டா? இல்லைண்ணே, சான்ஸ் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் வேலை டைட்டாக இருக்குண்ணே. என்னது டைட்டா? அண்ணே, பாதி மாதம் சம்பளத்தை ஓபி அடிச்சே வாங்கிடுற, நீ பேசுறிய எப்படி? இல்லைண்ணே, அப்பா அடிக்கடி டெல்லி பாம்பேன்னு சொல்லிட்டு துணை கூட்டு போயிடுறாரு, அதனால தானே. சரி, எத்தனை நாளைக்கு தான் இப்படி திருட்டுத்தனமாக மீட் பண்ண போற? சீக்கிரம் லைசன்ஸ் வாங்க வேண்டியதானே? அது எப்படிண்ணே உடனே கல்யாணம் பண்ணிக்கிறது? கல்யாணம் பண்ணிக்காம? இல்லைண்ணே, கொஞ்ச நாள் அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். டேய் மடையா, ஆர்த்திக்கு உன்னை பற்றி தெரியாத வரைக்கும் தான் உன்னை லவ் பண்ணிட்டு இருப்பா. தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, தூக்கி ஓரமாக போட்டுருவா. அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஆமாம், ஆர்த்திக்கிட்ட நீ பணக்காரன்னு சொல்லி தானே லவ் பண்ணிட்டு இருக்க? ஆமாண்ணே. எங்கள் வீட்டு பேர் எதையும் யூஸ் பண்ணலையே? ஐயோ, அதெல்லாம் ஒன்று யூஸ் பண்ணலண்ணே. நம்ம கம்பெனியில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் இருக்கேன்னு சொல்லியிருக்கேண்ணே. ஆஹா, அதெல்லாம் சரி. அவ உன்னை பணக்காரன்னு நினச்சி தான் லவ் பண்ணிட்டு இருக்கா. உன் அழகுக்கும் அறிவுக்கும் வந்து அவ உன்னை லவ் பண்ண கிடையாது, புரிஞ்சுதா? ஏன்னா அது உங்ககிட்ட கிடையாது. அறிவில்லை, ஓகே. அழகு இருக்குல்லண்ணே. ஏய் இல்லைன்னா விடுறா. இந்த பாரு, நீ நிஜமான புறம்போக்குன்னு அவளுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவளை லாக் பண்ணிடு, ஓகேயா? என்ன லாக்கா? டேய், கல்யாணம் பண்ணிக்கடா, அப்போதான் அவள் உங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. சொல்றது புரியுதா? கரெக்டாக தானே சொல்கிறீங்க. ஆனால் உடனே மேரேஜுக்கு ஒத்துக்க மாட்டானே, 1000 காரணம் சொல்லுவானே. ஹேய், என்னடா பச்சை குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்க? வாயை திறந்தாலே போய் தானே சொல்லுவ. எதையாவது சொல்லி கல்யாணத்துக்கு கரெக்ட் பண்ற. சரி, இங்க பாரு, உன்ன மாதிரி ஒரு லோ கிளாஸை ஒரு பொண்ணு லவ் பண்ற அளவுக்கு கொண்டு வந்துட்ட. கல்யாணம் பண்றதா உனக்கு பெரிய விஷயம்? சீக்கிரம் உன் வித்தையை காட்டி கல்யாணம் பண்ற. அதுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ சொல்லு, எதுவாக இருந்தாலும் நான் பண்றேன், ஓகேயா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. டேய், உண்மை தெரிகிற வரைக்கும் தான் உன் கதையெல்லாம். உன்னை பற்றி அவளுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு வை, எல்லா மேட்டரும் ஓவர், ஓகேயா? சீக்கிரம் கல்யாணம் பண்ணுற வழியை பாரு. வரட்டுமா? என்ன சம்பந்தி? அடடே, வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம். உட்காருங்க. அலமேலு, யார் வந்திருக்கா பாரு. அடடே, வாங்க வாங்க. என்ன இப்பதான் சம்மந்தி வீட்டுக்கு வழி தெரிஞ்சுதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பின்ன நீங்க இங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இப்படி ஒரு சம்மந்தி வீடு இருக்கிறதையே மறந்துட்டீங்க போல இருக்கு. அதெல்லாம் இல்லைங்க, 2-3 பிசினஸ், நான் ஒரே ஆளு, ஏகப்பட்ட பிரச்சனை, எங்கேயும் போக முடியல, வர முடியல. பரவாயில்ல சம்பந்தி, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. வித்யா, வித்யா, அங்கிளுக்கு காஃபி கொண்டாமா? சரி, கொண்டு வா. அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. அப்படியே எனக்கு ஒரு கப். அப்பா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். பாஸ்கர், பாஸ்கர், மாமா வந்திருக்காங்க, வாங்கன்னு கூப்பிடாம போற. என்ன பழக்கம் இது? மரியாதையே தெரியாதா? அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு எனக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு அவர் கூப்பிட்டுக்கிட்டு? என்ன பேசுற? அபிதான் அமைச்சிருப்பா. ஆபீஸ் இருக்கிறவங்க முதற்கொண்டு எல்லாம் சிபாரிசுக்கு வந்தாச்சு. இவர் ஒருத்தர் தான் பாக்கி. விட்டா அவர் தெருவில் காய்கறி விற்கிறவங்க கூட எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போவான். மாப்பிள்ள, ஒரு நிமிஷம். நீங்க மற்றவங்களை போலவே என்னையும் நினைச்சிட்டீங்க. புருஷன் முண்டாட்டி பிரச்சனைகளை தலையிடுற அநாகரிகத்தை நான் என்னைக்குமே செய்ய மாட்டேன். உங்களுக்கும் அபிக்கும் நடுவில் 1000 இருக்கும், அது உங்க பிரச்சனை. நான் அதை பத்தி பேசுறதுக்காக இங்க வரல. அம்மா, ஒரு தட்டு எடுத்துருவாமா. ஒண்ணுமில்ல சம்பந்தி, புதுசா வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்றேன். அதுக்கு அவசியம் நீங்கெல்லாம் வரணும். அதுக்கு பத்திரிகை கொடுத்துட்டு போலாம்னு தான் வந்தேன். அம்மா, நீங்களும் கண்டிப்பா வரணும். பார்க்கலாம் பார்க்கலாம். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? 1000 தான் இருந்தாலும் நீங்க எங்க வீட்டு சம்பந்தி. நீங்க வராம எங்க வீட்டு ஃபங்க்ஷன் எப்படி முழுமையாகும்? மாம்பழம் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கம்மா. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் கண்டிப்பா வரணும். அவசியம் வரோம். அம்மா, இந்தாங்க. என்ன சொல்லுங்க நீங்க? கிரகப்பிரவேசத்துக்கு புது துணிமணி எடுத்தேன், மாப்பிள்ளைக்கும் சேர்த்து தான். நீங்க எல்லாரும் புது துணிமணியை போட்டு வந்து நம்ம வீட்டு ஃபங்க்ஷனை நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். என்ன சம்பந்தி, எதுக்கு இதெல்லாம்? அட சும்மா இருங்க. ஐயோ, எவ்வளவு பெரிய மனுஷன் நம்ம சம்பந்தி. அவர் வீடு தேடி வந்து அன்பா குடுக்கறத வேண்டான்னு சொன்னா அவர் மனசு சங்கடப்படும் இல்லையா? இல்லையா சம்பந்தி?
இல்ல சம்மந்தி, பாஸ்கர் கல்யாணத்தப்பாவே இதெல்லாம் செஞ்சிருக்கணும். அப்ப இருந்த டென்ஷன்ல ஒண்ணும் பண்ண முடியாம போச்சு. மனசுல அன்பு இருந்தா போதும், இதெல்லாம் செய்யணுங்கிற அவசியம் இல்ல. அப்படிலாம் இல்லைங்க, இதெல்லாம் ஒரு வழக்கங்க. ஏன் மாமா, எனக்கும் உள்ள புடவை இருக்குல்ல? உனக்கு தாம்மா. எனக்கும் புடவை இருக்கு. அப்ப சம்மந்தி, நான் புறப்படுறேன். ஐயோ, என்ன நீங்க காஃபி சாப்பிட்டு தான் போறோம். பரவாயில்லைங்க. அட உட்காருங்க, உட்காருங்க. உட்காருங்க. வித்யா, ஏய் வித்யா, சீக்கிரம் வாடி. சாரி மாமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்தாங்க. பரவாயில்லம்மா. அக்கா காஃபி. எனக்கு வாணடி, நிறைய பழம் இருக்கு, அது முதல்ல சாப்பிடணும். சரி, என்னது இதெல்லாம்? இது மாமா நம்ம எல்லாருக்கும் துணி வாங்கி வந்திருக்காரு. அவர் வீட்டு கிரக பிரவேசத்துக்கு நம்ம எல்லாரும் போகணும். தேங்க்யூ மாமா. மாமா, காஃபி எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா. அப்ப சம்மந்தி, நான் புறப்படுறேன். நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் வண்டி எடுத்துறேன். ஐயோ, வரேன். வாங்க. மாமா, ஸ்வீட் ஒண்ணு வாங்கிட்டு வரலையே மாமா? அடுத்த வாட்டி வரும்போது வாங்கிட்டு வரேம்மா. சரி. பட்டுமா? வர மாப்ள. ஐயோ, சம்மந்தினா இப்படிதாங்க இருக்கணும் இல்லையா? பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான். என்ன மேலோ திடீர்னு இப்படி பல்ட்டி அடிக்கிற? கொஞ்சம் கூட விவரம் இல்லாம பேசுறீங்க. ஒரு மனுஷன் நல்ல விதமா நடந்துக்கிட்டா அதை நம்ம ஏத்துக்கணுங்க. சரி, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். டேய், கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தா அவரோட வண்டியிலே போய் இறங்கிருக்கலாம்ல. அவர் ஒன்னும் உன்னை வேணாம் சொல்ல போறாரு. உன்னால எப்படிமா அப்படி பேச முடியுது? நான் என்னடா தப்பா பேசினேன்? ஒரு ஆள் இறங்கி வந்தா அவனை ஒரு வழியாக்கணுமா? அவர் இவ்வளவு தூரம் பேசிட்டு போனது பெரிய விஷயம். ஆட்டோலயே போறேன். நான் வரேன்ப்பா. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். நான் வரேன். உள்ள எடுத்து வை. டேய், ஆனந்தி, வாங்க சித்தி. அம்மா, சித்தி வந்திருக்காங்க. சித்தி, அபி, வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. வா சாரதா, என்ன விசேஷம்? சந்தோஷமான விஷயம்தான். கிரகப்பிரவேசம் வச்சிருக்கேன், உங்களை அழைக்க வந்திருக்கேன்க்கா. இந்தாங்க. இதெல்லாம் எதுக்கு சாரதா? பரவாயில்லக்கா, இருக்கட்டும். புது வீடு எப்படி இருக்கு? நல்லா இருக்குக்கா. உங்க குழந்தை 4 பேர் மூக்குல விரல வைக்கிற மாதிரி வீட்டை கட்டி இருக்காருல்ல. இந்தாங்கக்கா. அபிகிட்ட கூட. என்னம்மா, நீயே வாங்கிக்க. இல்ல, நான் சொல்றது கேளு. நல்ல விஷயம், நீயே வாங்கிக்க. இந்தாம்மா. இன்விடேஷன் ரொம்ப அழகா இருக்கு. உங்க சித்தப்பாக்கு தான் ஆடம்பரம்னா ரொம்ப பிடிக்குமே. என்ன சித்தி, வீடை கட்டி கிரகப்பிரவேசம் வரைக்கும் போயாச்சு, ஆனா இருந்தாலும் உங்க முகம் டல்லா இருக்கே. ஆனந்தி, நான் உங்களை இந்த வீட்டுல பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா. அண்ணன் தம்பிக்குள்ள தம்பிக்காரன் பெரிய வீட்டை கட்டுறதும் அண்ணன் குடும்பம் வாடகை வீட்டுல இருக்கிறதும் என் மனசுக்கு ரொம்ப உறுத்தலா இருக்கு. இது பார் சாரதா, நீ நல்லா இருந்தாவே எங்களுக்கு போதும். கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க இருந்தா கூட எங்களுக்கு இந்த அளவுக்கு உதவி செஞ்சிருக்க மாட்டாங்க. சாரதா எப்பவுமே கோடீஸ்வரியா இருக்கணும், அதான் என்னுடைய ஆசை. என்ன சித்தி? என்ன இருந்தாலும் வருத்தம் இல்லாம இருக்குமா அபி? சித்தி, நான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில ஒர்க் பண்றேன். அங்க பல இடங்கள்ல பில்டிங் கட்டிட்டு இருக்கும்போது நமக்குன்னு சொந்தத்துல ஒரு வீடு இல்லையேங்கிற அந்த வருத்தம் மனசுல இருக்கத்தானே செய்யும். என்ன பண்றது? ஆனா மனசுக்குள்ளேயே ஒரு கனவு இருக்கத்தான் செய்யுது. அது என்னைக்காவது பலிக்கும்னு நம்பிட்டு இருக்கேன். உன் கனவு கண்டிப்பா பலிக்கும் அபி. உன் சித்தப்பா விட ஒரு பெரிய வீட்டை ஒரு நாளைக்கு நீ கட்டதான் போற. வீடு என்ன வீடு, நீ எவ்வளவு பெரிய கட்டடங்கள்லாம் கட்ட போற பாரு. இந்த உலகமே உன் காலடியில வந்து விழப்போகுது. நான் சொல்றேன் பாரு, இது ஒரு நாளைக்கு கண்டிப்பா பலிக்கும். எனக்கு அவ்வளவு அதிக ஆசையெல்லாம் இல்ல சித்தி. இத பாரு அபி, உனக்கு ஆண்டவன் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அத நீயே நினைச்சாலும் தடுக்க முடியாது. நீ மட்டும் பெரிய ஆளா வந்துட்டீனா இந்த சித்திக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும் தெரியுமா?
நான் அபியோட சித்தி அபியோட சித்தின்னு 4 பேர்கிட்ட பெருமையா சொல்லி நடந்துப்பேன்ல. நான் 1000 வளர்ந்தாலும் உங்களை சித்தின்னு சொல்றதுதான் எனக்கு பெருமை. எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க எங்க மேல. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். அக்கா, அபியோட மாமியார் வீட்ல கூட உங்க குழந்தை போய் அழைச்சிட்டு வந்திருக்காரு. அங்க நல்லது தானே சரிதா. வீட்டில் ஒரு விசேஷம்னா நம்ம சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிடுறது தானே முறை. அப்ப நான் கிளம்புறேன்க்கா. சரி பாரு, ரொம்ப அலையாத, உடம்பு பார்த்துக்க. மீதி பத்திரிக்கை எல்லாம் உன் வீட்டுக்காரர் கொடுக்க சொல்லு. சரிக்கா, அப்ப கிளம்புறேம்மா. சாப்பிட்டுட்டு போலாம் சித்தி. பரவாயில்லம்மா, தலைக்கு மேல வேலை இருக்கு. வரேன்க்கா. வரேன் அபி, வரேன்டா. ஏமா, இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம அவசியம் போகணுமா? என்னடி அப்படி பேசுற? பாவம் சாரதா, அவளுக்காகவாவது நம்ம போக வேண்டாமா? நாம சித்தி வீட்டுக்கு போறது சரிமா, ஆனா அபி அக்கா மாமியார் வீட்டு டிக்கெட்டுங்க அங்க வருது நினைச்சு பார்த்தா எரிச்சலா வருது. நம்ம எல்லாரையும் பார்த்தா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? அதுக்காக எப்படி போகாம இருக்க முடியும்? உன் மாமியார் இருக்காங்களே, நம்ம எல்லாரும் ஒண்ணா இருந்து சிரிச்சு பேசுறத பார்த்தா அவங்களுக்கு எரிச்சலா வரும். ஏதாவது பேசி வம்புக்கு இழுப்பாங்கக்கா. எனக்கு என்னமோ சித்தப்பா அவங்கள வேணும்னே போய் கூப்பிட்டா மாதிரி தோணுது. நாம மோதிக்கிறது அவருக்கு கொண்டாட்டமா இருக்கு. டேய், நீயும் ஆனந்தியும் சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். ஆனா இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம போய் தான் ஆகணும். நம்ம இதுக்கு போகலைன்னா சித்தப்பா எவ்வளவு கோவப்படுவாரு. அப்புறம் காலம் பூரா இது ஒரு பிரச்சனையாவே இருக்கும். சித்தி கிட்ட சொல்லி காமிச்சிட்டே இருப்பாரு. அதனாலதான் சொல்றேன், சாரதாவுக்காக நம்ம போய் தான் ஆகணும். நம்மளால அவளுக்கு எந்த சங்கடமும் வரக்கூடாது. ஆமாமா, சித்தி மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். ஃபங்க்ஷன்ல உன் சம்பந்தி அலமேலாமா கண்டிப்பா அநாகரிகமா பேச போறாங்க. அதனால தான் வேண்டான்னு சொல்றேன். இப்ப என்னதான் பண்ண சொல்றே? போ வேணாங்கிறியா? ஏம்மா நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கவே மாட்டியா? ஆனந்தி, சும்மா இருக்கியா? இத பாரு, கண்டிப்பா நம்ம சித்தப்பா வீட்டு கிரக பிரவேசத்துக்கு போறோம். பாஸ்கர் வீட்டுக்காரங்க வந்தாங்கன்னா வரட்டும், அவங்கள நம்ம கண்டுக்கவே வேண்டாம். அக்கா, நாம கண்டுக்கலனாலும் அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. பிரச்சனை பண்ணட்டுமே. எதுக்கு இப்பவே அத பத்தி கற்பனை? உன் வேலையை பாரு, படி. வாமா. எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன்? எஸ், கம் இன். உட்காருங்க. மிஸ்டர் பாஸ்கர், உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னிலேருந்து நீங்களும் இந்த ஃபேமிலி, ஐ மீன் இந்த கம்பெனியில் ஒருத்தர். தேங்க்யூ மேம். பொதுவாக நான் சட்டுன்னு யார்கிட்டயும் இம்ப்ரெஸ் ஆக மாட்டேன். ஆனால் உங்ககிட்ட சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த ஆஃபீஸில் என்ன டவுட் இருந்தாலும் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் என்ன கேட்கலாம். சரி மேடம். ஐ திங்க் இந்த கம்பெனியில் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ மேடம். நான் என்ன பண்ணுங்கிற ரூட்டீன் என்னன்னு சொன்னீங்கன்னா? ஓகே, என் கூட வாங்க, நான் சொல்கிறேன். வாங்க. இன்னொரு விஷயம், இப்போதைக்கு கார்த்திக் தான் உங்களுக்கு இமீடியட் பாஸ்ன்னு சொல்லலாம். நீங்கள் அவருக்கு கீழே தான் ஒர்க் பண்ண போறீங்க. என்ன அமைதியாயிட்டீங்க? உண்மை சொல்லணும்னா எனக்கு அவரை பிடிக்கல. ஏன் அப்படி சொல்றீங்க? என் மனசு இருக்கிறத பட்டுன்னு சொல்லிடுறேன். எனக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கு. மிஸ்டர் பாஸ்கர், அது பிரச்சனை இல்லை, மற்ற விஷயங்களை விடுங்க. இந்த ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேரும் இந்த ஆஃபீஸோட ஸ்டாஃப். அவரு உங்களை விட சீனியர். ஸோ அவரோட நீங்க ஸ்மூத்தா பழகணும். அவரும் உங்களை ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணுவாரு. அதுதான் நம்ம கம்பெனிக்கு நல்லது. கார்த்திக் உங்களுக்கு சுப்பீரியரா இருக்காருன்னு நீங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடாதீங்க. ஏன்னா ஆஃபீஸ்ல பர்சனல் விஷயத்துக்கு இடம் இல்லை. சரி மேடம், நான் நல்ல ஸ்டாஃபா இருப்பேன், ஆனா தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். கார்த்திக் பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஹி இஸ் a gentleman. உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துப்பாரு. ஸோ எந்த பிரச்சனையும் வராது நான் நம்புறேன். ஐ ஹோப் ஸோ. ஓகே, ஆல் தி பெஸ்ட். Thank you. வாங்க, என் கம்பெனி ஸ்டாஃப் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். கார்த்திக், கொஞ்சம் வாங்க. வாங்க. திஸ் இஸ் மிஸ்டர் பாஸ்கர். இன்னிலிருந்து நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. திஸ் இஸ் ஹரி. ஹாய். ஹலோ சார். திஸ் இஸ் சத்யா. ஹாய். திஸ் இஸ் சூர்யா. ஹலோ சார். அண்ட் திஸ் இஸ் அனிதா. ஹலோ சார். ஹலோ. வாங்க.
அண்ட் திஸ் இஸ் மிஸ்டர் ராஜேஷ். மார்னிங் சார். ஸோ இனிமே உங்க ஒர்க்ல கார்த்திக் உங்களை கைட் பண்ணுவாரு. I'll catch you later. தேங்க்யூ. ஸோ என்னோட வாழ்த்துக்கள் பாஸ்கர். எனக்கு உங்கள் வாழ்த்துக்கள் தேவையில்லை. என் சீட் எங்கே இருக்குன்னு சொன்னீங்க, வேலையை ஆரம்பிச்சிடுவேன். அதான் உங்கள் சீட்டு, உட்காருங்க. 10 நிமிஷத்தில் வரேன்.